சுவாமி, தாங்கள் இல்லாத புராணங்களோ இதிகாசங்களோ இல்லை என்பதை யார் அறிவேன். அப்படிப்பட்ட தாங்களே இப்படிப்பட்ட இந்த கானகத்தை நாங்கள் கட்டியிருப்பது எங்களின் பூர்வ ஜென்ம புண்ணியமாக கருதுகிறோம். நாங்கள் அரண்மனையில் இருக்கும் சமயம் தாங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் சங்கநாத முரச பேரிகை முழங்க ரத்தின கம்பள வரவேற்பளித்து சிங்கார பொற்பீடத்தில் அமர்த்தி முப்பலமோடு பால் அன்னம் அமுதளித்து சாஸ்திர முறைப்படி வரவேற்க கொடுத்து வைக்காது போனேனே என்று என் மனம் பெரிதும் வருந்துகிறது. இதுவோ காடு, எங்கே இருப்பதோ தேனம் திணைமாவும் தான். இவர்களை உண்டு தாங்கள் நல்லாசி கூற வேண்டும் சுவாமி. தென்குலத்தில் மண்மொழியார் தமிழன் என்ற தேவா அமிர்தத்தை சபிக்கு பார்த்து என்குலன் வகையில இந்த கீதமாடி பண்பாக வளவந்த அன்பாக வரவேற்ற அறிவுடைய மங்கையே என் பக்திக்கு மச்சி தெருக்கிழமை சுற்றியுள்ள வாழ்த்தை கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக மனிதா பிறந்துவிட்டால் மேடு வெள்ளம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தர்மத்தையும் நேர்மையை கடைபிடிக்க என்பதற்காக சொன்னார்களே, எந்த விதத்திலே எப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண்பாடு இறையிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறையிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் இந்த சாமியை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் இந்த சாமியை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு எப்பறந்தாலும் சிவாரி திரிந்தால் கூடு ஒரு கூடு செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். தேவை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாள் அடிவோரின் காலம் வரலாம். கட்டிய நீங்கள் காத்திருந்தால் கட்டிய உங்களை காத்திருமோ ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இது போடாமல் நெல்லும் வருமா ஏவி அது சிந்தாமல் வெள்ளி படமா இது போடாமல் நெல்லு வருமா ஏவி அது சிந்தாமல் வெள்ளி படமா வெள்ளை கிழக்கில் திங்கள் விட்டி கொடி கட்டுங்கள் சொந்தம் அதை கட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு பறந்தாலும் திசை மாறி திரிந்தால் கூடு ஒரு கூடு விளக்கொலியாக கோடி கோடி உண்மைகளை குணமகளாக குமரக்கிழமை வர வேண்டும். ஆக இந்த இடத்திலே உன்னை பற்றி தகவல் நமக்கு தெரியும், தெரிந்திருந்தாலும் கூட கண்ணார காப்பது போய் காதார கேட்பது போய் தீர விசாரிப்பதை மையம் வைக்கணுங்க. உன்னிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும், நீ பதில் சொல்ல வேண்டும் என்று அவா அதனாலே கேட்கின்ற கேள்விகளுக்கு தந்தால் போல் பதில் அளிப்பாயா மகளே வள்ளி நாயகம். சுவாமி, தாங்கள் அழைத்து மறித்தவர் யாரோ யாரும் அறியாதவர் சரியா? தாங்களை கண்ட மாத்திரத்திலேயே தாங்கள் நிறைய கூற வேண்டும், யார் இதை செவிப்படுத்த கேட்க வேண்டும் என்று ஆர்வம் அளித்திருந்தது. ஆனால் தாங்கள் என்னிடம் சிற்சில விஷயங்களை கேட்கிறேன் என்பது எனக்கு வியப்பை தருகிறது. என்றாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் சென்று அடையலாம் என்பதற்கு எனக்கு கேள்விகளை கேளுங்கள். என்னால் இயன்றவரை என் அறிவுக்கு எட்டியவரை தங்களுக்கு பதிலளிக்க. ஏன்னா கட்டுறது கைப்படளவு கல்லாதது உலகளவு ஊற்ற களம் அறிஞ்சு ஓதும் போது நான் தான் பெரியாருன்னு யாரும் எங்கேயும் எப்பவும் மெத்த பணியை கட்ட முடியாது. என்ன காரணம்னா எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாருமே இருக்க முடியாது, எதுவுமே தெரியாதவங்க யாரையும் சொல்லிட முடியாது. அதனால கேள்விகளை
சாமி கதையின் முறைப்படி தொண்டை நாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, வண்டு வெளியில பாடுறீங்களே, உலகத்துல எத்தனை வண்டுகள் இருக்கு, இருந்தாலும் எந்த வண்டுக்கு ஒப்பிட்டு பாடுறீங்க அப்படின்னு ஒரு சீட் எடுத்துருக்கீங்க. மான்வெளியால், வேர்வெளியால், கயல் வெளியால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மான்வெளியில் பாடிங்களா? மானுடைய வேகம் என்ன? மான் வேகமோ மன வேகமோ அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி வேண்டு போகக்கூடிய பொண்ணா நீங்க கிடையாதுங்க. அதே மாதிரி வேர்வெளியால் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி கயல் வெளியால், கயல் மீன். ஆக மீன் தண்ணிக்குள்ள வேகமா போகும். அப்படிப்பட்ட தண்ணிக்குள்ள நீங்க வேகமா போக முடியும்னா மீனுக்கு இணையா போக முடியுமா? கிடையாது. அதனால கையில் வெளியில் வளர. ஆக வண்டுவெளி, ஆக பொன்வண்டுக்கு ஒப்பாக, பொன்வண்டுடைய நிறத்திற்கு ஒப்பாக, ஆக வண்டுவெளியில் வாடுங்க. இருந்தாலும் ஏன் வாடுறீங்க விஷயத்துக்கு வந்துருக்கீங்க. இருந்தாலும் கூட நாடு தொண்டை நாடு அப்படிதானே? ஆமா, நாடு தொண்டை நாடு. நிலம் ஏன் புரிஞ்சிடலாம். தலைநகரம், தலைநகரம் சிற்றூர். தாயினுடைய பெயர் நங்கை. தந்தையினுடைய பெயர் நம்பி. வந்திருப்பது திணைக்காவல். என்ன காவல்? திணைக்காவல். ஆமா. என்ன திணை? கருந்தனை செந்தினை. கருந்தனை செந்தினை. ஆமா. கருந்தனை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. கருந்தனை உங்களுக்கு, செந்தினை முருகனுக்கு. ஆமா. அப்படின்னா முருகனுக்கா வந்திருக்க நீ? ஆமா. முருகனுக்கா தானே? முருகனுக்கு தான் காவல் காக்க வந்தேன். வரலாமா? வரணும்ல? வரக்கூடாது நான் சொல்றேன். வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் வயசுக்கு வந்த பெண்கள் திணைக்காவல் புரிவது உங்களுடைய குல வழக்கம். அதனால வந்திருக்கேன். என்னவா குல வழக்கம்? ஒரு சின்ன பிள்ளை வரலாம், ஒரு வயசான வரலாம். உன்னுடைய பருவம் என்ன? காட்டுல வந்து நான் திணைக்காவலுக்காக வந்திருக்கின்றது நியாயமா, முறையா? வந்து இங்க காவல் செய்ய ஒரு தவறு வந்துருச்சுன்னா, ராமாயணத்துல சீதா இருக்காங்க இல்லையா? ஆமா. சீதையினுடைய புருஷியாரு ராமன். ஆமா. ராமனுடைய தம்பியாரு லட்சுமணன். ஆமா. ரெண்டு பேரும் வீரத்துல குறைஞ்சீங்களா? இல்ல. எவ்வளவு பெரிய பலசாலி. ஆமா. அடிப்பட்ட பலசாலிகள் இருக்கிற பொழுதே ராவணன் தூக்கிட்டு போயிட்டேன் சீதை. சரி. வீட்டுல இருந்தா தூக்கிருப்பானா? அங்க போட்டு இருந்தா தூக்கிருப்பானா? காட்டுல போயிருந்தனால தூக்குனியா? காட்டுலயும் பரஞ்சாலை அமைச்சு அங்கதான் அங்க இருக்கீங்க. ஆமா. நீங்க இந்த காட்டுல வந்திருக்கீங்களே, ஒரு தவறு நடந்துச்சுன்னா இது யாருக்கு பொறுப்பாகிறது? வரலாமா? வரக்கூடாது நான் சொல்றேமா? என்ன சொல்ல வரீங்க? திணைக்காவல் புரியுது எங்களுடைய குல வழக்கம். காலகாலமாக நாங்க கன்னி பெண்கள் காவல் காப்பது வழக்கம். சரி. இதுல என்ன ஆபத்து வர முடியும்? அண்ணன் இருக்காங்க, தோழி இருக்காங்க எனக்கு காவலுக்கு. சரி. என்னுடைய தந்தை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆபத்து வந்து விட முடியும்? ஒரு விஷயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து வண்டு வெடிக்கிற முறையா பாடுறேன் அப்படின்னா அடுத்த அப்படியே ஞான நிலையில் பாடிடணும். ஓஹோ. எந்த வண்டுக்கு பாடுறீங்க? அந்த வண்டு இருக்கு, இந்த வண்டு இருக்கு. பேசுறீங்கல்ல? ஆமா. பேசலாமா? பேசணும்ல. என்ன பேசுறீங்க அப்படி? ஏங்க நீங்க வண்டு வெடின்னு சொன்னா எந்த வண்டுக்கு இணையா நீங்க சொன்னீங்க? நான் கேட்கறேன். எந்த வண்டு ஏன் நீங்க கேக்குறீங்க? நான் வண்டு வெடிக்கிறேன்னு பார்த்தா நீங்க ஞான நிலையில் பாட முடியாது. எந்த சட்டமா? உங்க சட்டமா? ஒரு விஷயம் தெரியுங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி உங்க சட்டமா இருக்கலாம். நான் வந்துட்டேன்னா நான் வச்சதான் சட்டம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. என் சேட்டையை பத்தி உங்களுக்கு தெரியாது. டாக்டரா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயபாண்டின்னு இன்னொரு அகவலி பேருக்கு தெரியுமா? சேட்டைக்கார ஜெயபாண்டின்னு. வேணாம்னு போய்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து பேசுறது சும்மா அந்த வானத்துல போற சனியை ஏடி இருக்கிற மாதிரி என்ன பேசக்கூடாது. என்ன ஓகோன்னா நம்ம சவுடாலா பேசுறீங்களா? என்ன இல்ல பேசுங்க. ஏன்னா இருவர் பேசும்போது தமிழுக்கு அழகு. சரி. கற்ற இருவர் பேசும்போது தான் தமிழுக்கு சிறப்பு. அப்படியா? இதிகாசம் இருக்குல்ல? ஆமா. இதிகாசம். ஆமா. என்னென்ன இதிகாசம்? ராமாயணம் மகாபாரதம் இரண்டு இருக்கு. இதிகாசம் என்பது ராமாயணம் மகாபாரதம். ஆமா. மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். அண்ணன் தம்பி இப்படிதான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு எடுத்து சொன்ன கதை ராமாயணம். அண்ணன் தம்பி சிதமே பெரியப்பையே அந்த அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தாங்க. பஞ்சாலி சொத்தை அனுபவிச்சா அழிவு வரும் எடுத்து சொன்ன கதை மகாபாரதம். சரி. ராமாயணம் அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும்னு சொன்னது ராமாயணமா? அதுல அண்ணன் தம்பி எல்லா அண்ணன் தம்பிகளும் ஒற்றுமையாக இருந்தாங்களா? ஏங்க அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும்னு எடுத்து சொன்னதுங்க ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகுணன் அப்படின்னு ஒற்றுமை. ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துல வர்ற
முக்கிய கதாபாத்திரங்களை மட்டும் சொல்லக்கூடாது. அடுத்து வர கதாபாத்திரங்கள் விபீஷணனாக இருக்கட்டும், விபீஷணன் ராவணன் அவங்களுக்குள்ள இருந்த இணக்கங்கள் ஒன்றாக இருந்துச்சா? அப்படி இல்ல. அப்படி அண்ணன் தம்பியோட ஒற்றுமையை சொல்லக்கூடிய கதை தான் ராமாயணம். எப்படி நீங்க சொல்லலாம் பேசுறீங்களே? அதே ராமாயணத்துல அண்ணன் தம்பி இப்படி ஒற்றுமையா இருக்கிற விஷயத்தை சொன்னா அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாத கதை நீங்க பேசுறீங்களோ? ஆமா. விபீஷணே ராவணன். ஆமா. ஒற்றுமையா இருந்தாலும் கேக்குறீங்க? இல்ல. ராவணன் கெட்ட வழியில ஓடியா? சரி. விபீஷணன் இல்லையா? டேய் நீ கெட்ட வழியில போற. சரி. அடுத்து முண்டாட்டி தூக்கிட்டு வர்ற. சரி. நீ தேவையில்லாம கொண்டு விட்டுட்டு வந்துடுறான். அதான் முடியாதான்னு சொல்லி கேட்கறதுக்காக விபீஷணே அவனை விட்டு பிரிஞ்சு வந்தான். சரி. ராமனுடைய தம்பிகள் சொல்ல கேட்டு நடந்ததுனால ஒற்றுமை இருந்துச்சு. அன்னைக்கு வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஒற்றுமை இருந்ததா? அவங்களும் அண்ணன் தம்பி தானே, அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருந்தது? நான் கேட்கிறேன். சரி. கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ராமாயணத்துல பல கதையை பேசுறீங்களே எப்படி? இல்ல அப்படி இல்ல, ஒரு கதாபாத்திரத்தை சிறப்பு வச்சு அந்த காப்பியத்தையோ நம்ம இத பத்தியே உருவானிச்சு சொல்லக்கூடாது. அடுத்து சுக்கிரனையே வாலியை பத்தி பேசிட்டீங்க. ஆமா. அவங்க ஒற்றுமை இல்லைன்னு பேசிட்டீங்க. ஆமா. இப்ப நான் கேக்குறேன். சரி. வாலி இருக்கல்ல? ஆமா. வாலியை யாருமா கொண்டது? ராமன். ராமன் தானே கொண்டாரு? ஆமா. நேருக்கு சண்டை கொண்டாரா? இல்ல. வேற எப்படி கொண்டாரு? சரி நான் கேக்குறேன் ஒரு விஷயம். ராமாயணத்துல சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இருந்தா தூக்கிட்டு போயிருப்பாங்களா, இப்படி இருந்தா தூக்கிட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. சரி. ஒரு பொண்ணு நகை நட்டெல்லாம் போட்டுட்டு வரலாமா? ஒரு காட்டுல இருக்கிற பொண்ணு மரமுறி தரிச்சு அவங்க 14 வருடங்கள் வனவாசங்கள் வந்திருக்கிற போது அந்த பொண்ணுக்கு நகை எப்படி வந்துச்சு? அந்த பெண் நகைய எக்கச்சக்க நகைகளை ராவணன் தூக்கிட்டு போகும்போது வரிசையா ஒவ்வொரு நகையா அடையாளத்துக்கு போட்டு சென்றதாக காவியம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மரமுறி தரிச்சு வந்த பொண்ணுக்கு அந்த நகை எப்படி கிடைச்சிச்சு? கேள்வியா? ஆமா கேள்விதான். பாத்தீங்களா? கேள்வி. மர உரி தரித்து வந்தவங்களுக்கு ராவணன் தூக்கிட்டு போகல நகையை கலட்டி போட்டாலே எப்படி நகை வந்துச்சுன்றீங்க? எப்படி வந்துச்சு? மர உரினா என்னன்னா இளவரசியா இருப்பாங்க, இளவரசரா இருப்பாங்க. அங்க உள்ள ஆடை ஆபரணங்கள் அனைத்தையும் நகை கட்டி எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு காவி உடை அணிந்து மர உரி தரித்து துளசி மை மாலைகளை போட்டுக்கிட்டு வர்றதே வனவாசம். ஆமா. அப்படி வந்த அவங்களுக்கு ராவணன் தூக்கி போகையில நகையை கலட்டி போட்டா எதுக்காக? அடையாளத்துக்காக. இதையாவது பார்த்து நம்ம தேடி வந்துருக்குமேன்றதுக்காக ஒவ்வொரு கலையை ஒவ்வொரு நகமா அப்படி கலட்டி போட்டா அந்த நகை எப்படி இருந்துச்சு கேட்கிறீங்களா? ஆமா. அத கலட்டி போட்டதாரு சீதை கலட்டி போட்டாங்க. சீதை கலட்டி போடும்போது மரமுறை தரிச்சு அவங்கள்ட்ட நகை எதுக்கு? சீதை தானே கட்டி போட்டாங்க. ஆமா. சீதை கீழே ஏட்ட கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப நான் கேக்குறேன், நல்லா பேசுறீங்க. ராமாயணத்தை தொட்டோம்னா அடுத்தடுத்து பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க வாலி சுக்ரீவனை சொன்னீங்கல்ல? ஆமா. வாலி கொண்டது யாருன்னா ராமன். நீங்க ஆமா. ஏன்னா வாலியை எதிர்த்து யாரும் போர் புரிய முடியாது. போர் புரிய முடியாது. போர் புரிஞ்சாங்கன்னா அவங்களுடைய பணத்துல பாதி அளவு வாலிக்கு சேர்ந்துடும். அதனால பயந்துகிட்டே யாரு எதிர்த்து சண்டை போடுறாங்களோ எதிராளியுடைய பலம் பாதி பலம் அவனுக்கு போயிடும். ஏற்கனவே பலசாலி. இந்த பாதி பலமும் போனா அவன் பெரிய வீரனாயிருக்கேன். ஆமா. அதனால மறைஞ்சிருந்து பாகத்தை போட்டு கொண்டாரு யாரு? ராமன். மறைஞ்சிருந்தாரு கொண்டாரு. ஆமா. கீழே விழுந்துட்டியால? ஆமா. கீழே விழுந்து சாக பிள்ளைங்க ராமன் போனார்ல? ஆமா. ராமன் போற பொழுது வாலி ராமன் என்ன சொன்னேன்? வாலி ராமன் என்ன சொன்னாரு? ராமா, நீ உயர்ந்த குலத்திலே பிறந்தவன், அரசகுமாரன். அப்படி இருக்கின்ற போது என்னைய மறைஞ்சிருந்து நீ தாக்கி இருக்கியே, உனக்கும் எனக்கும் முன்விரோதங்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை தாக்கலாம்? ஏன்னா வாலி குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கும் போது அந்த அம்பு இந்த பக்கமா பாஞ்சு இந்த பக்கம் போக முடியாம தவிக்கிற போது அதை எடுத்து யாரு இந்த அளவுக்கு நம்மள அம்பு எய்து இருக்க முடியும்? அந்த அம்பு எய்து கொள்ற அளவுக்கு நம்மளை கொள்ற அளவுக்கு யாருக்கு இந்த உலகத்துல துணிச்சல் இருக்கு அப்படின்னு அந்த அம்பை புடிங்கி பார்க்கும்போது அதுல ராமன் எழுதி இருக்கு. அப்ப ராமா, நீதே இந்த வேலை பார்த்தியா? எதனால என்னை எய்த அப்படின்னு இதை கேட்டே ஆகணும். நம்ம உயிர் துறப்பதற்குள்ள ராமன்ட்ட சில கேள்விகள் நம்ம கேட்கணும்னு அப்படி குத்துயிர் உயிரை கையில பிடிச்சிருக்க. அப்படி கேட்கணும்னு நினைச்சால? ஆமா. கேட்க விஷயங்கள் என்ன ராமன்ட்ட? ராமா, உனக்கும் எனக்கு எனக்கு முன்விரோதங்கள் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது ராமர் சொல்றாரு, நீ மாற்றான் மனைவியை நீ கவர்ந்து வந்த. ஏன்னா சுக்ரீவனுடைய மனைவிய நீ கவர்ந்து உன்னுடைய மனைவி ஆக்குனதுனால சுக்ரீவன் என்னிடத்துல தஞ்சம் அடைஞ்சதுனால
பேசினதுனால நான் வந்து உன்னைய வந்து கொல்லும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன தவறு இருக்க முடியும்? நாங்க வந்து வானர இனத்தை சேர்ந்தவங்க. மனிதர்களுக்கு தான் வந்து மாற்றான் மனைவி தன்னுடைய மனைவி அப்படிங்கிற காரணங்கள் உண்டு. அப்ப மாற்றான் மனைவி அப்படிங்கிற காரணங்கள் எங்களுக்கு இல்லை. நானும் வானர குலத்தை சேர்ந்தவன். அப்படி இருக்கும்போது நாங்க எத்தனை பெண்களோடு கூடினாலும் கூட அது தவறாக மாறாம அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை கொல்லலாம்? உன்னுடைய பகுதிக்கு ஆட்பட்ட நாங்களும் உன்னுடைய சேவகர்கள் போல உன்னுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கக்கூடிய என்னைய நீ எப்படி கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ராமர் சொல்றாரு, விலங்கினங்கள்னு நீ சொல்கிறாய் இல்லையா, விலங்கினங்களை எப்படி வேணாலும் வேட்டையாடலாம். என்னை நீ வானத்தை தொடுத்தது நியாயமான்னு கேட்கும்போது நீ விலங்கினம்னு உன்னைய நீ சொல்ற இல்ல, அப்ப விலங்கினங்களை ஒரு வேடுவனாகப்பட்டதை எந்த திசையில இருந்து தாக்கலாம். இதுதான் வேட்டையினுடைய தன்மை. வேட்டையினுடைய தன்மை என்னன்னா கொண்டுவா இல்லைன்னா கொன்றுவா. இதுதான் வேட்டையினுடைய தன்மை. அப்படி இருக்கிறதுனால நீ கேட்ட கேள்விக்கு அதுதான் பதிலும் கூட. ஏன்னா நீ வானரன்னு சொல்லிட்ட. இனி வந்து நீ எதிர்த்து என்னைய சண்டை போடுறவனா இருந்தா மட்டும்தான் உனக்கு எதிர நான் நின்று போயிட்டு இருக்கணும். அதனால உன்னை கொன்றது தர்மத்தின் மூலமாகத்தான் கொண்டிருக்கேன், அதனால தவறாகாது அப்படின்னு சொன்ன உடனே மன நிம்மதியோடு அவ வாலி வந்து இறந்து போனாரு. தன்னுடைய மகனை ராமர் கையில புடிச்சு கொடுத்து நீ இனிமே என்னுடைய மகனை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனாரு. அவர் இறக்கும் போது கூட என்ன தெரியுமா சொன்னாரு, இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு தம்பி அண்ணனை கொல்றதுக்கு காரணமா இருந்திருக்கான் அப்படிங்கிறது காவியம் பேசிடக்கூடாது. அதனால என்னுடைய தம்பிக்கு பட்டத்தை அரியணையில ஏற வச்சு அவனுக்கே பட்டத்தை சூட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போறாரு இல்லையா? இல்ல கேள்வி நல்லா கேட்டீங்க. கேள்வி கேட்டதோட சரி. ஏன்னா தன்னுடைய மறுபடி தம்பி சுக்ரீவனுக்கு கிருஷ்ணனை முடி சுட்டிட்டு இறந்து போயிட்டான். வாடி பெரிய பலசாலி. ஏன்னா ராவணனையே தன்னுடைய வாளால சுருட்டி விளையாண்டு வாடி. ஆக வாடி இறந்து ராமட்ட என்ன பேசுறேன் அந்த விஷயத்த நல்லா அழகா சொல்லிருக்கீங்க. இருந்தாலும் கூட ஏன் ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ராவணை தூக்கி போற பொழுது நகையை கலரி போட்டாலே இந்த நகை எப்படி இருந்துச்சு? ஆமா விஷயத்தை கேட்டீங்களா? என்ன காரணம்னா மூர்த்திகள் முப்பெரும் தேவிகள். யாரே முப்பெரும் தேவிகள்னா ஆதிபராசக்தி, சரஸ்வதி, மகாலட்சுமி. ஆமா அதே மாதிரி மகாலட்சுமி முப்பெரும் தேவிகள். பாருங்க, இந்த உலகத்துல கற்புக்கரசியார் அப்படின்னு ஒரு சோதனையை இரும்பு கடலை வறுக்க கொடுத்து அது நான் போய் செஞ்சது எங்கன்னா அனுசியாத்திர பெண்ணிட்ட அத்திரி மகரிஷியுடைய மனைவி அனுசியாத்த கூட இரும்பு கடலை கொடுத்து இந்த உலகத்துல கற்புக்கரசி முப்பெரும் தேவிகளை காரண கற்புக்கரசி யாருன்னா அனுசியாரு அப்படின்னு சொல்லி இதை பொறுக்காத இந்த முப்பெரும் தேவிகளும் புருஷன் சொல்லி அவ பெரிய கற்புக்கரசின்றாங்க, அவ கற்பு நிலையை போய் நீ சோதிச்சுக்கிறாங்க அப்படின்னு மகாவிஷ்ணு, சிவபெருமான், பிரம்மா சாப்பாடு வேணும், எங்களுக்கு சாப்பாடு வருமாறு, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சரி உட்காருங்கயா அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, சாப்பாடு போட வர்றாங்க. என்ன கேட்கிறாங்க, சாப்பாடு இப்படி போட்டா சாப்பிட மாட்டோம், அதனால நீ நிர்வாகமா வந்து சாப்பாடு போடு அப்படின்னு கேட்க. சாமியார் இல்லையா ஏதாவது சாபத்தை கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த பெண் என்ன பண்றா, நிர்வாணமாக கால வரைக்கும் தன்னுடைய கூந்தல், அவ்வளவு நீளமான கூந்தல் அனைத்தையும் விரிச்சு போட்டு மொத்தமா விரிச்சு போட்டுக்கிட்டு வந்து பரிவாரம் வரலாம். அப்போ இந்த சாமியார் என்ன பண்றாங்க, இந்த மும்மூர்த்திகளும் வாயு தேவனை நினைச்சு காத்தடுறா அப்படின்றாங்க. காத்த அடிக்கிறாங்க, ஒண்ணு காத்து அடிக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த பெண் என்ன பண்றா, ஏதோ சோதனை பண்றாங்கன்ட்டு என்ன பண்ணா, நான் உண்மையிலே கற்புக்கரசி என்பது உண்மையானால் வந்திருக்கக்கூடிய இந்த மூவரும் குழந்தையாக போக கடவுது அப்படின்னா குழந்தையா போயிட்டாரு. கடைசியில குழந்தையானவங்க சின்ன குழந்தைகிட்ட பாப்பா கிட்ட சின்ன குழந்தைகிட்ட எப்படி வந்தாங்கன்னா, அப்ப பாருங்க வந்து வருவாங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தையாக்கி போட்டா இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த 3 பேருடைய பொண்டாட்டி 3 பேரும் என்ன பண்ணாங்க, ஐயா அவர் கற்பனுடைய தன்மையில நம்ம புரிஞ்சனை போல குழந்தையா போட்டா அவட்ட போய் எப்படினாலும் கெஞ்சி கேளறி நம்ம புரிஞ்சனை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு 3 பேர் வந்து அம்மா வந்து தப்புத்தே எங்க புரிஞ்சங்களை வீட்டுக்கு கொடு அப்படின்னு மறுபடியும் எல்லாம் உருவத்தை அடைய வேண்டும்னு சொல்லி மறுபடியும் சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா முழு உருவத்தை அடைஞ்சாங்களாம். ஆக கற்புக்கரசியாக இந்த காரியம் செய்ததினாலே உனக்கு பரிசாக நான் தருவேன்னு மகாலட்சுமி தன்னுடைய கழுத்துல போட்டுள்ள நகையெல்லாம் கலட்டி அனுசியாட்ட அப்படியே அள்ளி போட்டாங்களாம். நகையெல்லாம் அள்ளி போட்டோன்னு அது அங்க நடந்த சம்பவம். அதே மாதிரி இந்த அனுசியாவும் அத்திரியும் காட்டுல இருக்கிற பொழுது அங்கதே வனவாசத்துக்கு சீதாதேவி லட்சுமணே ராங்க வர்றாங்க. வந்து அத்திரி மகிழ்ச்சியுடைய குடியில போய் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த மகாலட்சுமியே சீததே மகாலட்சுமியா இருந்து நகையை கொடுத்தது. அதே மகாலட்சுமியே
சீதையா இங்க இங்க வந்திருக்கிறது. அப்ப அந்த அம்மா பாக்குறாங்க, ஒரு அழகான பெண்ணு இப்படி ஒரு அந்த கழுத்து அப்படி இருக்கலாமா அப்படின்னு அனுச்சி என்ன பண்றாங்க, அந்த காட்டுல தன்னுடைய நகைகளை ஏற்கனவே கொடுத்தாங்க இல்லையா, அந்த நகை அதே நகையை கலட்டி மறுபடியும் சீதா வீட்டை போட்டு மகாலட்சுமி மாதிரி பத்தாம இருக்கிறீங்க அப்படின்னு இந்த நகையெல்லாம் கலட்டி போட்டாங்களாம். இப்படித்தான் அந்த நகை வந்தது, மறுபடியும் சீதைக்கு வந்தது. ராவணே சிறை எடுத்து போகிற பொழுது அடையாளத்துக்காக இப்படி என்னை தூக்கிட்டு போறியே இதை பார்த்தாலும் வரட்டும்னு ஒவ்வொரு நகையா கலட்டி போறான், கலட்டி போட்டு போறான். அப்படி போகிற பொழுது கடைசியாக இருந்த நகையெல்லாம் துணியை கிழிச்சு இருந்த நகையெல்லாம் வச்சு மொத்தமா கட்டி மொத்தமா கட்டி போட்ட இடம் அந்த சீதா தேவி மொத்தமா கட்டி பொட்டணமா கட்டி போட்ட இடம், அந்த தேவி போட்ட பொட்டணம் இன்னைக்கு தேவி பட்டினம்னு ஒரு ஊர் உருவானதுக்கு காரணம் அந்த தேவி போட்ட பொட்டணம் தேவி பட்டினம். பாருங்க, எல்லாரும் தேடிட்டாங்க. அதுல ஒருத்தர் நகையை பார்த்து தேடி போயிட்டாரு. தேடி லட்சுமி கேட்கிறாரு, நகை எடுத்துட்டு இருக்கோம், இந்த நகையை உங்க அண்ணி தானான்னு பாருங்க அப்படின்னு லட்சுமணன் தலையில வெட்டிருக்கிறத காக்கிற பொழுது தெரியல, கழுத்துல போட்டு காமிக்கிற பொழுது லட்சுமணன் உங்க சீத்தை உங்க அண்ணியுடைய நகையால் பாருங்க அப்படின்னு தெரியல, இடுப்புல வெட்டிருக்கிற நகையை காமிக்கிற பொழுது தெரியல, கடைசியில காலில் உள்ள சிலம்பை காமிக்கிற பொழுது இதுதே அண்ணியுடைய சிலம்பனுக்கு அதறி அழுதான். ஆறு லட்சுமணன் என்ன எல்லாத்தையும் காமிக்கலாம் தெரியல காலில் உள்ள சிலம்பை காமிச்சோன்னு எங்க அண்ணி தன்றையே எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அப்பதான் சொன்னா, எங்க அண்ணியை நான் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது, அவங்க பாதத்தை பார்த்துட்டே நடப்பேன், பாதத்தை பார்த்துட்டே போவே வருவேன், அதனாலதான் காலை பார்த்து ஆக இந்த சிலம்பு எங்க அண்ணியது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஏன்னா சீதைக்கு நெருப்பு மூட்டினது யாரு, சீதை தீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு சின்ன விஷயம், நீங்க கேட்ட விஷயம் நகை இல்லாம போனவங்களுக்கு நகை எப்படி வந்துச்சு அருமையான காரணம். எப்படி வந்துச்சு விஷயம். ஆமா, அருமையான காரணம். ஏன்னா அனுஷா தேவிக்கு அந்த 3 பேரையுமே குழந்தைகளாக மாற்றி தாத்தாத்திரேயராக 3 பேரையும் இன்னைக்கு ஒரு தெய்வம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அனுஷா தேவியால வளர்க்கப்பட்ட அந்த 3 கடவுள்களுடைய அந்த சிலை தான் அது. ஆனா நல்ல காரணம். ஆமா, இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, இருந்தாலும் கூட காலவரையில் நடக்க வேண்டும். ஆமா, பெண்களுக்கு எத்தனை பருவம் உண்டு? பெண்களுக்கு 7 பருவங்கள் உண்டு. பெண்களுக்கு 7 பருவங்கள். 7 பருவம் இருக்கு. ஆமா, என்ன பருவம்? பேதை பெருமை மங்கை படத்தை அறிவை தெரிவை பேர் விளம்பேன் அப்படிங்கிறது பெண்களுக்குள்ள 7 பருவம். 7 பருவம். ஆமா, ஆண்களுக்கு பருவம் இருக்கு. ஆமா, 7 பருவம் இருக்கு. 7 வகை. பாலன் நீலி மரபோன் திரவோன் விடலை காலை முதுமை. ஆமா, 7 பருவம் ஆண்களுக்கு உண்டு. ஆமா, இந்த 7 பருவத்தை நீ அடைந்திருக்கக்கூடிய பருவம் 3வது பருவமான மங்கை பருவம். மங்கை பருவம். ஆமா, மங்கை பருவம் தானே? ஆமா, மகத்தான பருவம். ஏன்னா பருவம் சித்திரமாகும், பாதுகாத்திட வேண்டும் பத்திரமாக. வருவதை சாத்திரப்படி வழி தவறி விட்டால் பெரிய உபத்திரமா போகக்கூடாது. அதுக்காக உன்னுடைய பருவத்துக்கு தகுந்தபடி ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கணும் வந்திருக்கு. என்ன பண்ண போறீங்க? என்ன நல்ல காரியம் பண்ணிக்கிறது? நல்ல காரியமா? என்னது தெரியல. வறண்ட நிலத்துக்கு என்ன வேணும்? வறண்ட நிலத்திற்கு நீர் வேணும். நீர் இருந்தா தானே செழிப்பா இருக்கும். ஆமா, இருந்த வீட்டிற்கு வெளிச்சம் வேணும். கண்ணுக்கு தேவை ஒளி. பருவம் இந்த பெண்ணுக்கு தேவை. பெண்ணுக்கு தேவை அப்பா அம்மாவுடைய துணை. அதுக்கப்புறம் அண்ணன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சரி சாமி, ஒரு கணவனுடைய துணையும் பெண்ணுக்கு தேவை. அதுக்கப்புறம் புருஷனுடைய துணை வேணும். ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இளமையிலே ஒரு பெண்ணிற்கு ஆண் துணையும் முதுமையிலே ஒரு ஆணுக்கு பெண் துணையும் யாருக்கு வாக்கியதோ அவங்கதான் புண்ணியம். இளமையில ஒரு பெண்ணுக்கு ஆண் துணையும் முதுமையில ஒரு ஆணுக்கு பெண் துணையும். எப்படி தெரியுமா? இளமையில ஒரு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்காரர் ஏதோ ஆயிடுச்சுனீங்களே, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தாலும் இந்த உலகம் தவறாக பேசும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு முதுமையில பெண் துணையும் அப்படின்னா வயசான காலத்துல ஆணுக்கு ஒரு கிழவி இருந்து 5 கஞ்சி காய்ச்சி ஊத்துனாத்தே மரியாதை. அந்த நேரத்துல அதுதான் பார்க்கணும். பெண்கள் நினைப்பாங்க புருஷன் உயிரோட இருக்கையில நான் அப்படியே பூங்கொட்டோட மகாலட்சுமியா சாகணும்னு நினைப்பாங்க. அப்படி போயிடக்கூடாது. ஒரு ஆணுக்கு கடைசி வரைக்கும் இருந்து பார்க்க வேண்டியதை பார்த்தாத்தே அந்த ஆணுக்கு புண்ணியம். இப்படியெல்லாம் சொல்லிச்சிருக்காங்க. அதனால உன்னுடைய பருவத்துக்கு தகுந்தபடி நல்ல காரியம் இந்த இடத்துல உனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். புருஷனா? எனக்கா? ஆமா ஆமா, நான் கேட்கிறேன். எனக்கு நீ எப்படி மாப்பிள்ள பார்க்கலாம்? புருஷன் பார்த்திருக்கீங்களா மாப்பிள்ள பார்த்திருக்கீங்களா?
அர்த்தம். பெண்கள் என்றால் ஸ்திரீன்னு அர்த்தம். ஸ்திரீன்னு அர்த்தம். சரி, அப்படி அவதார புருஷன், அலங்கார புருஷன், சரி. ஆன்மீக புருஷன், கழுத்து புருஷன், வயிற்று புருஷன் இருக்கு. புருஷனாலே அவங்களையும் அர்த்தம். சரி. அதனால புருஷன்னா இப்ப எப்படி கேக்குறீங்க? மாப்பிள்ளைங்களா புருஷன்றீங்களா கேக்குறீங்களா? ஆமா. எனக்கு மாப்பிள்ளை. ஓ. உனக்கு புருஷன். பார்த்து வந்திருக்கீங்க. ஆமாமா, எனக்கு மாப்பிள்ளை, உனக்கு புருஷன். ஏங்க, எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணி 7 பேர் இருக்காங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளை இருந்தாலும் உங்க அப்பா இருந்தாலும் இந்த சித்தப்பா தான் பார்க்கணும்ன்ற முறை இருக்கு. உன் தலையெழுத்து. சரி சார், பரவாயில்ல. ஏதோ மூத்தவர் வாய் சொல்லு முன்னிலையில் கனியும், முன்னிலையில கசக்க முடிவில் இனிக்கும்பாங்க. அதனால நீங்க பார்த்து வந்துட்டீங்க. மாப்பிள்ளை நல்லா வாட்ட சட்டமா சிறப்பா இருப்பாரு. சரி சரி, என்ன சொல்லுங்க. எல்லாருமே சொல்றாங்க, கட்டளை சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க. சரி, வாட்ட சட்டமா சிறப்பா இருப்பாரா? வேற என்ன இருக்கிறீங்க? மாசம் ஒரு 50,000 ரூபாய். மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? சரி, சம்பளம் வாங்குவாரா? சரி, வேற என்ன? ஊர் தான் பாத்தீங்களா சம்பளம் வாங்குறது. ஆள் எப்படி இருப்பாரு? இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரியுங்களா? ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணே அழகு, பெண்ணுக்கு பெண்ணே அழகு. இப்ப நீங்க சிறப்பாடு கேட்டீங்கல்ல? ஆமா. ஒரு ஆம்பளைக்கு போய் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து வந்தோம்னா நம்ம ஆள் கேட்பாங்க, ஏடா முன்னாடி பொண்ணு வாங்க போனீங்க, நல்ல பிள்ளையா, கருத்த பிள்ளையா, செவத்த பிள்ளையாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இந்த சிவப்பு கேட்டுக்கா சொல்ல வரேன். கருத்த பிள்ளையா, சிவப்பு சேத்த பிள்ளையான்னு கேட்பாங்கல்ல. சிவப்புனா என்ன நிறம்? சிவந்த நிறம் சிவப்பு. சிவப்புன்றது ஆமா சிவப்பு. நம்முடைய உடம்புல வர்ற ரத்த சிகப்பு, போட்டிருக்க சட்ட சிகப்பு. இந்த நிறத்துல யாராவது பொம்பளை பிள்ளை இருக்கா? அப்புறம் ஏன் செவத்த பிள்ளையான்னு கேட்கிறோம்? இது என்ன வம்பு பிடிச்சதா? இல்லைங்க, ஏன்னா கருத்த பிள்ளையா செவத்த பிள்ளையான்னு கேட்கிறோம்ல. சரி, இந்த சிதான சிவப்பு, இது பேர் தானே சிவப்பு. இந்த நேரத்துல யாராவது இருக்காங்களா? அப்புறம் கேட்கிறோம். ஓ, ஏன்னா செவத்த பிள்ளை இருந்துச்சு. யாரு தெரியுமா? யாரு சிறப்பா இருந்துச்சு? யாருன்னா ஏமன். உயிரை பிடிக்கிறது யாரு? ஏமன். அவரோட பொண்டாட்டி யாரு? ஓ, அவங்கள. சரி, பொண்டாட்டி. சரி. ஐயோ ஐயோ பொண்டாட்டி ஐயோ சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே ஏமன் ஓகே அடிச்சுட்டாரு. சரி, அடிச்சோடனே அந்த அம்மா என்ன வந்துச்சு, நீ அடிச்சு விட்டா இனிமே நான் உன்னோட இருக்க மாட்டேன்னு கோச்சிட்டு பூலோகத்துக்கு வந்துருச்சு. சரி, பூலோகத்துக்கு வர்ற பொழுது மருதவாசின்னு ஒரு பெண். சரி, நாட்டில் இருக்கா. சரி, ஒரு பொண்ணு அழுது, நீ வாமா, என்னமா நல்ல விஷயத்த சொல்ல, வாமா, புருஷனோட சண்டையா, கொஞ்ச நாளைக்கு இரு, புருஷன் வந்து கூட்டு போன போமா, அழைக்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ன ஒரு நாள் தேடி வர்றாரு. தேடி வந்தோடனே அந்த அம்மா, அதாவது உங்க பொண்டாட்டியா இங்கதான் இருக்கு, சரி கூட்டு போங்க அப்படின்ற பொழுது, அப்ப அந்த மருதவாசி இருக்காங்க இல்லையா, எவனுடைய பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, அப்ப பொண்டாட்டி என்ன பண்றா, நான் உங்களோட வரமாட்டேன், நீங்க நீ அடிச்சுட்டீங்க, நான் வர முடியாதுன்னு. சரி, வாழ்ந்து கை பிடிச்சிருக்கிறியான். யாரு? ஏமே வர முடியாதுன்னு. இந்த மருதவாசினி இருக்காங்க இல்லையா, இந்த மருதவாசினி என்ன நிறம் தெரியுமா? சரி, அதான் சிவப்பு நிறம். உண்மையிலேயே சிகப்பான பெண்ணுன்னா மருதவாசினி. அவங்க மருதவாசினி என்ன பண்றாங்க, இவங்க சம்மதிக்கல, கோவம் இருக்கு, கோவம் முடிஞ்சோட நாளைக்கு வந்து குடிக்க போங்க அப்படின்னு. ஏன் முண்டாட்டிய கூப்பிடுறது நீ யாரு அப்படின்னு கேட்டாரு. என் உயிரே அழிஞ்சாலும் சரி அந்த பெண் சம்மதம் இல்லாம கூட்டிட்டு போக விட மாட்டேன்னு கோவப்பட்ட எவன் என்ன பண்ண, வாழை எடுத்து மருதவாசியை ஒரே வெட்டின கீழே சாஞ்ச உடனே அப்படியே அந்த செதறின இடம் பூரா செடியாக உழைத்தது. ரத்த செதறின இடம் பூரா செடியாக உழைத்தது. ஐயோ ஓடி வர்றாங்க, எனக்கு கடைக்கில கொடுத்த பெண்ணை வெட்டி விடுங்களே, எனக்கு வரம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட வரேன், என்ன வர வேணும் அப்படின்னு. இந்த செடியா உழைச்சிருக்கு இல்லையா, பிற்காலத்திலே மருதாணி என்ற பெயரோடு விளங்க வேண்டும். அந்த உலகத்தில் எத்தனையோ செடி கொடிகளே இருக்கலாம், எதை அரைச்சு மேனியில் வச்சாலும் செவக்க கூடாது. ஆனா இந்த மருதாணிகளை அரைச்சு யாரு மேனியில் வைக்கிறாங்களோ இந்த பெண்ணினுடைய நிறம் சிவப்பு நிறம் வரணும். யாரு மருதாணி வச்சிருக்காங்களோ 7 நாளைக்கு நீங்க கிட்ட எவன் கூட நெருங்க கூடாது. யார் வீட்டுக்கு முன்னாடி மருதாணி வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டு செல்வ செழிப்போடு இருக்கணும். வரத்தை கொடுங்க, எவன்கிட்ட சத்தியத்தை வாங்கினா. அதனாலதே மருதாணி உருவானது, மருதாணி சிகப்பானது, அந்த பெண்ணு சிகப்பானது. அதனாலதே நம்ம மருதாணி பூசுறோம். இன்னமும் அறிவியல் ஆன்மீகம், இது ஆன்மீகமா இருந்தாலும் கூட அறிவியல் ரீதியாக மருதாணி வச்சோம்னா நம்ம உடம்புல உஷ்ணத்தை குறைக்கும். ஆக உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, குளிர்ச்சி செய்யக்கூடியது. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மறந்துட்டோமே, யாரு மருதாணி வைக்கிறா? என்னத்தையும் உன்னை வாங்கி பிரிக்கி ஏகத்துக்கு தடவிக்கிட்டுறமே, என்னத்தையும் உன்னை தலைவருமே நல்லாவா இருக்கு. மருதாணிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு.
இப்படிலாம் விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா. என்னங்க அதனால பெண்ணுக்கு பெண்ணே எனக்கு ஒரு பெண். அதனாலதான் ஒரு நல்ல காரியம் பண்ற வீட்டுல மருதாணி எல்லாரும் வைப்பாங்க. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு எந்த ஒரு கெட்ட காரியம் நடக்காது. அசம்பாவிதங்கள் நடந்தாங்க. ஈர உணர்வது எந்த ஒரு கெட்ட காரியம் நடக்காது. அதெல்லாம் வரோம் அவங்க. அதனால நீங்க செவத்த மாப்பிள்ளை கேட்டுக்கா சொல்ல வந்தீங்க. அதனால ஒரு விஷயம் எல்லாம் தெரியும். நீ என்ன மாப்பிள்ளை பத்தி சொல்லவே இல்லை. இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா கேளுங்க. இந்த செவத்தவரு வாட்ட சாட்டமா இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏன்? ஒரு நொண்டியோ நுடமோ கூனோ குருடோ செகுடோ கருப்போ சிகப்போ எவனை பார்த்து வரணும்னா அவனை தான் நீ கட்டிக்க. ஏன்? எதுக்கு? என்ன எதுக்கு? உன் தலையெழுத்து. எனக்கு என்ன தலையெழுத்து? உன் தலையெழுத்து எழுதுனதே எங்க அப்பே. உன்னை பத்தி எனக்கு தெரியும். பார்த்து புரிஞ்சு யார் தெரியுமா? சரி சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. பார்த்து புரிஞ்சு முருகன். முருகனா? முருகனா? என்னங்க முருகன்? முருகனுக்கு நீதானமா பொண்டாட்டி. முருகனுக்கு நீதானமா பொண்டாட்டி. முருகனுக்கு நீதானமா பொண்டாட்டி. ஏமா பொண்டாட்டி அற்புதமா கூறிவிட்டு முன்கோட்டி எப்போதுமே வாழ வேண்டும் சீமாட்டி. ஏமா சீமாட்டி எதிர்பார்த்து உழைத்திடமா வழிகாட்டி. நீ ஒன்றை பத்தி என்ன உங்க அப்ப கவலைப்படல. நீங்க 2 பேரும் விட்டுல அடங்கி போய் கொஞ்சம் சாமி சொன்னா கேளம்மா சம்மதமும் நீதாமா. சாமி சொன்ன கேளம்மா சம்மதமும் நீதாமா. முருகனுக்கு 2ஆம் கொண்டாட்டி அற்புதமா கூறிவிட்டு முன்கோட்டி. சிவபெருமானிடத்திலே ஞானமுள்ள பொழுது வெற்றி கண்டபடி வேத வேண்டும் உள்ளத்தை சுற்ற வைத்து அவன் யாரு அப்புறம் சுப்பிரமணியன் பேரு என்ன சொல்லுங்க ஒரு அடிச்சு சொல்லுங்க. கந்தனை கட்டி அம்மா கவலை கட்டீரும் ஒத்துக்கவா சாமி சொன்னா கேளம்மா சம்மதம் நீதா. சாமி சொன்னா கேளம்மா சம்மதம் நீதாமா. ஒரு அடிச்சு 2ஆம் கொண்டாடி அற்புதமா கூறிவிட்டு முன்கோட்டி அங்க முருகப்பிரபு நான் வந்துட்டாங்க அல்ல நடக்கூடிய வேலை இல்லை என்ற கணத்தாரை அலுவலகம் அவர் தேடி விடுத்து கேட்க மாட்டேன்ல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே திருமணமாயி ஒரு மனைவி இருக்கு. இந்த லட்சத்துல நாமே அவருக்கு வாக்கு பண்ணிக்க முடியுமா? அதனால பொய்யான தேவ வேடம் பொறித்து பார்த்து பொய்யான வேடம்ன்றீங்க. நான் யாருக்கா சொல்றேன்? உனக்காகவே சொன்னேன். ஓஹோ இந்த சீனமே ஆமா நான் கேக்குறேன். உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? எங்க அம்மாவுக்கு கல்வி தரக்கூடிய வேலை. உங்க அப்பாவுக்கு? எங்க அப்பாவுக்கு படையக்கூடிய வேலை. மகாலட்சுமிக்கு செல்வத்தை தரக்கூடிய வேலை. பரந்தாமனுக்கு அதுக்கு காப்பாத்துற வேலை. பரந்தாமனுக்கு காக்கக்கூடிய வேலை. ஆமா பராசக்திக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வேலை. ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. உங்களுக்கு இதே வேலையா? என்ன வேலை? சாமி கூட்டி எது கூட்டி என்னத்த வீட்டையா கூட்டி கூட்டி எதை கூட்டிமா கூட்டி 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 கொடுப்பவன் கூட்டி கொடுப்பதெங்கள் கூட்டி கொடுப்பதெங்கள் வெட்டி காட்டி ஒன்று காட்டி பார்த்து கூட்டி சொல்றீங்க. அறிவு சொல்றியா? அறிவில்லாத மட சிறுமி நகரத்தாரை கூட்டி கொடுப்பவன் என்று சொன்ன காரணத்தினால் உனக்கும் கண்ட பெருமானுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறீரா? மாணவர்கள் ஒரு முடிச்சல்ல வருவா சத்தியம் சத்தியம் உனக்கு அவர்களுக்கு திருமணம் நிச்சயம். பார்க்கலாம் நடக்குமா? உங்க சாமி முருகா மூலப்பரம்பொருளான மூசிக வாகனின் சோதரா முப்பது நடித்த சிவன் மயிலா பார்க்கடல் சயனின் மருகா தேவாதி தேவா தேவ குஞ்சரி மணவாளா திருப்பரங்கரி நாடா உங்க மேல அன்பு இல்லாம இல்ல ஆசை இல்லாம இல்ல. ஆனா நாரத மகரிஷிட்ட இந்த மாதிரி முருகனை பத்தி தப்பா சொல்லி அனுப்பினாதான் அவர் விரைவாக என்னை ஆட்கொள்ள வருவாருன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். விரைவாக ஆட்கொள்ள வாங்க முருகன்.